ஒரே நாளில் 5360 ரூபாய் தங்க விலையானது குறைந்து காணப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரே நாளில் இரண்டாவது முறையாக தங்க விலையானது குறைந்துள்ளது. கூடுதல் விவரங்களை எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்க கேட்கலாம். பிரவீன்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஒரே நாளில் தங்க விலை 5360 ரூபாய் சவரனுக்கு குறைந்திருப்பது என்பது கடந்த சில மாதங்களில் இல்லாத அளவுக்கான விலை குறைவாக தான் பார்க்கப்படுகிறது. அதிலும் ஒரே நாள் 2 முறை தங்க விலை குறைவதும், இந்த 2 முறையும் மிகப்பெரிய தொகையாக குறைவது மிக முக்கியம் ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. காலை ஒரு சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் 1,14,400 ரூபாய்க்கு விற்பனையானது. தற்போது 3,200 ரூபாய் மேலும் குறைந்து ஒரு சவரன் 1,11,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மிகப்பெரிய விலை குறைவாக பார்க்கப்படுகின்றது. ஆக இந்த ஒரே நாளில் மட்டுமே 5,360 ரூபாய் குறைந்திருக்கிறதை பார்க்கின்றோம். இது மிகப்பெரிய விலை குறைவு. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் 7 நாட்களில் மட்டுமே, அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 12ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக தங்க விலை குறைந்து கொண்டே வருகிறது. அந்த வகையில் கடந்த இன்றோடு சேர்த்து 7 நாட்கள் மட்டுமே பார்த்தோம் என்றால் ஒரு சவரனுக்கு 9,760 ரூபாய் குறைந்திருக்கிறது. மிகப்பெரிய விடயம்தான். ஏனென்றால் போர் உச்சத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் அதன் தாக்கம் தங்கம் விலையில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை அதற்கு மாறாக ஒவ்வொரு நாளும் தங்க விலை குறைந்து கொண்டே வருகின்றது. அதிலும் இந்த அளவுக்கு பெரிய தொகை குறைவது என்பது மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே கணிக்கப்பட்ட ஒன்றுதான். இன்றைய நாள் தங்க விலை இன்னும் அதிகமாக குறையும் என்பது கணிக்கப்பட்ட ஒன்றுதான். என்றால் சர்வதேச அளவில் தங்கத்தினுடைய விலை என்பது குறைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவுடைய பெடரல் வங்கியினுடைய கூட்டம் நேற்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் சில முக்கியமான முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பெடரல் வங்கியுடைய வட்டி விகிதம் என்பது குறைக்கப்படவில்லை, மாறாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அதனுடைய தாக்கம் தங்க விலையில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த தொடர்ச்சியாகவே இன்று பிற்பகல் தங்க விலையில் மாற்றம் ஏற்படலாம், அது விலை குறைவாக இருக்கலாம் என்று ஏற்கனவே கணிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே தற்போது தங்க விலையில் மாற்றம் ஏற்பட்டு 2வது முறையாக மாற்றம் அடைந்திருக்கிறது. காலை 2,160 ரூபாய் குறைந்தது. தற்போது 3,200 ரூபாய் என ஒரே நாளில் 5,360 ரூபாய் சவரனுக்கு குறைந்திருப்பது என்பது மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் 1,11,200 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்பனை ஆகின்றது. காலையில் வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்த நிலையில் தற்போது எந்த மாற்றம் இல்லை, அதே விலைதான். 2,65,000 ரூபாய் ஒரு கிலோ பார் விலை என்பதில் அதே விலைதான் தொடர்கிறது. எந்த மாற்றமும் இல்லை. தங்க விலை மற்றும் அதிரடியாக குறைந்து சராசரியாக தங்க விலையில் அதிரடியாக அவ்வப்போது குறைவு இருந்த நிலையில் தற்போது அதிரடியாக உயர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். மேலும் பங்குச்சந்தையில் ஏற்பட்ட மாற்றம், அதிரடியான பங்குச்சந்தை வீழ்ச்சி கூட தங்கத்தின் விலை எதிரொலிக்கிறது என்றும் ஏற்கனவே கூறப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்று ஒரே நாளில் 5,360 ரூபாய் தங்க விலை குறைந்திருக்கிறது. தங்கம் வாங்குவதற்கு மிக சரியான ஒரு நேரம் என்று கூட சொல்லலாம். ஏற்கனவே நாம் காலையில் பேசும்போது சொல்லியிருந்தோம், தொடர்ந்து 7 நாட்களாக தங்க விலை குறைந்து வருகிறது. இன்னும் வருகின்ற சில வாரங்கள் கூட தங்க விலையில் பெரிய அளவிலான உயர்வு இருக்காது, தங்க விலை குறைவுதான் அதிகமாக இருக்கும் என்று தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தங்கம் வாங்குவதற்கு இது சரியான ஒரு நேரம் என்று சொல்லலாம். வெள்ளியும் காலை 10,000 ரூபாய் குறைந்தது. தற்போது மாற்றமில்லை, அதே விலை. 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கும், 1 கிலோ பார் வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றது. வெள்ளி விலை எந்த மாற்றமில்லை. தங்க விலை மற்றும் அதிரடியாக குறைந்திருக்கிறது. அதற்கு காரணம் ஏற்கனவே கூறியது போல போரின் தாக்கம் இன்னும் தங்க விலையில் எதிரொலிக்கவில்லை, மாறாக அமெரிக்க டாலருடைய மதிப்பு அதிகரித்து உயர்வடைந்து இருக்கின்றது. அதே போன்று கச்சா எண்ணெய் விலை உயர்வு, அந்த கச்சா எண்ணெயுடைய வணிக போக்குவரத்து தட்டுப்பாடு காரணமாக உலக அளவில் கச்சா எண்ணெயுடைய விலை உயர்ந்து காணப்படுகின்றது. அதனால் பணவீக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது. பணவீக்கம் அதிகரிக்கும் போது ஒவ்வொரு நாட்டினுடைய மத்திய வங்கிகள் வட்டி விகிதங்களை மாற்ற மாட்டார்கள், வட்டி விகிதம் உயர்வாக தான் இருக்கும். அதன் அடிப்படையில் அமெரிக்காவுடைய பெடரல் வங்கியுடைய வட்டி விகிதம் மாற்றம் இல்லாமல் இருந்த காரணத்தால் தங்கம் விலையிலுடைய அதன் தாக்கம் எதிர்வைத்திருக்கிறது. பொதுவாக போர் உச்சத்தில் இருக்கும் போது முதலீட்டாளருடைய கவனம் என்பது தங்கம் பக்கம் இருக்கும். ஆனால் அதைவிட பாதுகாப்பான முதலீடாக அமெரிக்க டாலர் மாறி இருக்கின்றது. ஏற்கனவே அதிகபட்சமாக வெளியிடும் இருக்கும்போது வாங்க தங்கம் எல்லாம் விற்பனை செய்ய தொடங்கியிருக்கிறது. இது போன்ற பல்வேறு காரணங்கள் அடிப்படையில் தங்கத்தின் மீதான முதலீடு என்பது சர்வதேச அளவில் குறைந்து காணப்படுகிறது. போரின் தாக்கம் இதில் எதிரொலிக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதன் அடிப்படையில் பார்க்கும்போதுதான் தங்க விலை தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்து ஒவ்வொரு நாளும் கணிசமாக குறைந்து வந்த நிலையில் இன்று ஒரே நாளில் அதிரடியாக 5,360 ரூபாய் குறைந்திருக்கிறது. இவ்வளவு தொகை குறைவு என்பது சமீப சில மாதங்களாக இல்லாத ஒரு தொகை தான். போர் நடைபெற்ற சூழலாக இருக்கட்டும், அதற்கு முந்தையதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக தங்க விலை உயர்ந்து கொண்டே வந்தது. இதற்கு முன்பாக ஒரே நாள் 2 முறை ஏற்பட்ட மாற்றம் என்பது 3ஆம் தேதி என்று ஒரே நாள் 2 முறை மாற்றம் ஏற்பட்டது. அன்றைய தினம் காலையில் 80 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைந்தது. பிற்பகல் 1,480 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைந்தது. அன்று ஒரு நாள் மட்டும்தான் 2 முறை விலை குறைவு ஏற்பட்டது. அதற்கு பிறகு இன்று 2 முறை மாற்றம் ஏற்பட்டு
அந்த மாற்றம் விலை குறைவாக பதிவாகி இருக்கிறது. ஒரே நாளில் 500-360 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைந்திருக்கிறது. இந்த 7 நாட்களில் மட்டுமே 9,760 ரூபாய் தங்க விலை குறைந்திருக்கிறது. வருகின்ற நாட்களிலும் கூட தங்க விலை குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. தீபிகா.